ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபிஷ் குழம்பு செய்யறதுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 3 தக்காளி போல் எடுத்துக்கோங்க, அது கூடவே ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் வெந்தயம், 1 ஸ்பூன் போல் மிளகு எடுத்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெங்காயத்தை நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு வெங்காயமும் பூண்டு தக்காளிலாம் நல்லாவே வதங்கணும், அதுதான் இதில் இருக்க டேஸ்ட்டே. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தோடனே இந்த பதத்தில் நல்லா வதங்கியிருக்கணும். வதங்கின பிறகு தக்காளி, நம்ம வெட்டி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வதங்கியிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கெடாது, சீக்கிரமாக நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்னெல்லாம் மசாலா போடலான்றது நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 3 கரண்டி போல் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, 4 கரண்டி போல் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதெல்லாமே போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேங்காய் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா குழம்புக்குமே சூட்டப் ஆகும், தேங்காய் பாறைக்கும் சூப்பராக இருக்கும். வேறு உங்களுக்கு என்னென்ன மீன்லாம் இருக்கோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ வதக்கி வச்சது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சைடில் ஒரு குழிக்கரண்டி அளவு புளியை நல்லா ஊற வச்சு அதையும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீன் சட்டியில் நம்ம அரைச்சி வச்சதையும் அந்த புளி கரைசலையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதி வர டைமில் நம்ம வச்ச மீன் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கரண்டி போட்டு அப்பப்போ கலரக்கூடாது, மீன் சட்டியை நம்ம அப்பப்போ சுற்றி தான் விடணும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு. நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு நெத்திலி ஃப்ரையும் நார்மல் ஃப்ரை தேங்காய் பாறை ஃப்ரையும் பண்ணிங்கன்னா அது எப்படின்னு சொல்கிறேன். நெத்திலி ஃப்ரை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு நான் 1 கரண்டி போல் 1.5 கரண்டி போல் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், திரும்பியும் ஒரு 1.5 கரண்டி போல் தனியாத்தூள் அதை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு. இதில் மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டும் அதை நசுக்கி போட்டு மேரினேட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு அதில் போடல, வெறும் இதுக்கு மட்டும் தான் போட்டேன். நான் மீன் ஃப்ரைக்கு தான் அதில் போட்டிருக்கேன். இங்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், சொல்ல மாட்டேன், சாரி. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நெத்திலி ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஃப்ரை ஆகிடும். இது சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இப்போ டேஸ்டான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பாறை ஃப்ரையும் பண்ணியிருந்தேன், அதோட இது என்னெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பிளேட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் பாறையை. இப்போ ஒரு பிளேட்டில் 1 கரண்டி போல் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, 1 கரண்டி போல் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே மிளகு, சின்ன வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான மீன் வறுவல் ரெடி ஆகிடும். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணிங்கன்றதை கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.